So welcome back G fam. How are you all and assalamu alaikum and good morning. Yes, ஆமாம் இப்போ குட் மார்னிங் தான் 11:50 சம்திங் தான் ஆகுது. இன்னும் 10 நிமிஷம் கழிச்சு தான் குட் ஆஃப்டர்நூனு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் இங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு ரெடி ஆகிட்டார். இங்கேருந்து நம்ம இப்போ கொஞ்சம் வெளியே கிளம்புறோம். அந்த கொஞ்சம் எங்கன்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹோட்டலுக்கு தான், வேறு எதுவும் இல்லை. ரூமில் ஆக்சுவலாக சமையல் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் அந்த மொபைல் நோத்து, கொஞ்சம் ரூமில் கொஞ்சம் சமையல் மொபைல் கொஞ்சம் நோத்தான் சார், இந்த மொபைல் கொஞ்சம் நோத்து. ரூமில் சமையல் ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம போகிறோம். ஸோ போயிட்டு நாஸ்டா மாதிரி சம்திங் கொஞ்சமாக சாப்பிடுவோம். அது சமைக்கிறதுக்கு லேட் ஆகும். அப்படியே அது சீக்கிரமே ஆனாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் நமக்கு டைம் தேவைப்படுது. பிகாஸ் எந்திரிச்ச வேகத்துக்கு சாப்பிட முடியாது. அதனால் இப்போ நம்ம போகிறோம். போயிட்டு கொஞ்சம் சப்பாத்தி அது இதுவும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் டியூட்டி கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த மீன் சாலாம் அது இதுன்னு சொல்லி சாப்பிட்டுக்கலாம். இப்போ ஹெவியாக சாப்பிட போகிறதில்ல, சும்மா கொஞ்சமாக. ஏன்னா எந்திரிச்சோன்னா நாஸ்டான்ற பேரில் எதையாவது பண்ணணும்ல, அதனால தான். எனிவே, ஸோ மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுக்கோங்க. இருங்க, சீட் பெல்ட்டை போட்டுக்கிறேன். எங்கே இருக்கு டீ கீன்னு கொஞ்சம் அங்கே நல்லாயிருக்கும். ரொம்ப தூரம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. சரி, ஏதோ ஒன்று பார்ப்போம் இங்கே பக்கத்தில் என்ன இருக்குன்னு. டீக்காகவே மெயினாக அங்கே போகலான்னு பார்த்தேன். வேறு அங்கே என்ன இருக்குது ஒன்றும். கொஞ்சம் இப்படி ட்ராவல் பண்ணிவிட்டு வந்தால் தான் அப்படியே கொஞ்சம் டயர்ட்னஸ் ஃபீல் ஆகும். மறுபடியும் வந்து படுக்கும்போது தூக்கம் வரும். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, ஸோ மைக் எங்கேயோ ஸ்டக் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஜாக்கெட் சரியில்லைங்க. இந்த ஜாக்கெட் போட்டுட்டு கடுப்பாக இருக்குது. ஸ்டேரிங்கை பிடிக்க முடியல, எல்லாத்தையும் எதிர்த்துட்டு போகிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. ஒரு புது ஜாக்கெட், நல்ல ஜாக்கெட்டாக ஒன்று வாங்கணும். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு நம்ம இங்கேருந்து கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். வாங்க நேராக ஃபஸ்ட்டு போவோம். ரெஸ்டாரண்ட்டுக்கு போய்ட்டு ஏதாவது கொஞ்சம் சாப்பிடுவோம் வயிற்றுக்கு. ஜி ஃபேம் ஸோ லெட்ஸ் கோ. நம்ம வந்த வேகத்துக்கு அரஃபாத் ரெஸ்டாரண்ட்டில் வந்து இப்போ நமக்கு கிடைத்துள்ளது சுண்டல். நம்ம சப்பாத்தி மற்ற ஐட்டம் தான் வாங்கலான்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் என்ன பண்ணுறது, அதுக்கான நேரங்கள் நமக்கு அமையவில்லை. ஸோ அது இல்லை, மதிய சாப்பாடுக்கான டைம் ஆகிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லி இந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி தஹாரி, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இப்போ நம்ம இதை சாப்பிட போகிறோம். வாங்க இதை சாப்பிடுவோம். நல்லா மிளகா மொரட்டு சைஸில் போட்டிருக்காங்கப்பா. லெட்ஸ் கோ ஜி ஃபேம். இன்னும் கொஞ்சம் சேர்த்து தான் போட்டிருந்தேன். கொஞ்சம் சூடு காட்டி கொடுத்துருந்தேன். என்ன ஓவன் வச்சுருக்காங்களே? கொஞ்சம் சூடு காட்டி கொடுத்துருக்கலாம். சில்லுன்னு இருக்குது இந்த கிளைமேட்டுக்கு. ஒரு வழியாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம ஹோட்டல்லேருந்து எதுவும் சாப்பிடல, சும்மா சுண்டல் வாங்கி சாப்பிட்டுட்டு ஒரு டீ வாங்கி குடிச்சிட்டு இப்போ நேராக நம்மளோட ஆஃபீஸ்க்கு வந்துவிட்டோம். ஸோ இப்போ நம்ம ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா இது மேலே தான் இருக்குது. நேராக போவோம். போய்ட்டு நம்மளோட ஷிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சேர்த்து கேட்க போகிறோம். நம்மளோட ஷிஃப்ட்டு டெய்லி ஷிஃப்ட் வந்து நைட்டு 8 மணி. ஸோ நம்ம 7 மணிக்கு 1 மணி நேரம் மேலே லாகின் போகலாம். ஸோ அந்த மாதிரி தான். ஃபஸ்ட்டு வந்து எப்போனாலும் போயிடலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ அப்படி இல்லை. ஸோ 1 மணி நேரம் தான் போக முடியும். ஸோ ஆர்டர் கொஞ்சம் கவர் பண்ணுறதில்ல, அதை ஃபாஸ்ட்டாக வர்ற டைமில் கொஞ்சம் கவர் பண்ணுறதுல டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. அதனால் என்ன பண்ணுறோன்னா, இப்போ ஒருத்தனுக்கு பார்த்தோம் ஷிஃப்ட்டு. ஸோ அந்த ஷிஃப்ட் நல்லா இருக்குது. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. அதனால் இப்போ நேராக நம்ம போகிறோம். அந்த ஷிஃப்ட் என்னன்னா மதியம் 4 மணிலேருந்து நைட்டு 3 மணி வரைக்கும். ஸோ அந்த ஷிஃப்ட்டு இப்போ கேட்டு பார்த்து ஓட்டலான்னு இருக்கேன். கிடச்சிதுன்னா நல்லது. ஸோ வாங்க இப்போ அதனால் போய்ட்டு கொஞ்சம் விசாரிச்சுட்டு வருவோம். லெட்ஸ் கோ ஜி ஃபேம். மேலே போய்ட்டு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் திரும்பி ஓடி வருவோம். நம்ம இப்போ இங்கே ஆஃபீஸ்லேருந்து கிளம்பியாச்சு. ஜாக்கெட் நமக்கு இன்றைக்கி கிடைக்கல. ஸோ ரைடிங் ஜாக்கெட் வந்து பார்த்திங்கன்னா பைக் ரைடர்ஸ் தான் கிடைக்கும்ப்பா வந்திருக்கு கம்பெனியில். பட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கெல்லாம் முதல்ல கணக்கு வழக்கு பண்ணி முடிச்சுட்டு அடுத்து உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. பார்ப்போம், வெயிட் பண்ணி என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு. புது பில்டிங்கு லிஃப்ட் அதுக்குள்ளே ஒர்க் ஆகலை இல்லை, ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு ஆளுக்கு எதுக்கு? ஏன்னா ஆஃபீஸ்காரங்க மட்டும் வந்தால் யூஸ் பண்ணால் பிரச்சனை இல்லை. எவ்வளோ பேர் வராங்க ரைடர்ஸ், அது இதுன்னு அத்தனை வாட்டி மேலே கீழே தான் சீக்கிரம் வீணாக போயிடும். அதனால் அதை ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எனக்கு லாஸ்ட் மந்த்து 500 ரியால் பிடிச்சாங்க, பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குன்னு. இப்போ பாருங்கள், இன்னும் 9 நாள் தான் இருக்குது. இப்போ என்னடா என்னோடய பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறேன். இந்த மாதம் 2 நாள் முன்னாடி எனக்கு 99.25 இருக்கா, நோ இஷ்யூ, இன்னும் கொஞ்சம் நல்லா ஓட்டு சரியாயிடும்னாங்க. பட் இப்போ போய் செக் பண்ணி பார்க்குறேன் 98% தான் இருக்குது. உனக்கு அகைன் இந்த மாதமும் பிடிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்படா நாங்கள் நேரத்துக்கு போயிட்டு கொடுத்து டக்குன்னு சோழியை முடிக்கிறது? பெரிய தலைவலியாக இருக்குது. இது நினச்சாலே என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. பார்ப்போம், போவோம் வாங்க. எப்படியாவது இப்போ நம்ம கேன்சலேஷன்லாம் எதுவுமே பண்ணாமல் கொஞ்சம் வர்ற ஆர்டர் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணி இப்போ எடுத்துகிட்டு ஓடி தான் ஆகணும். பார்த்துக்கலாம் வாங்க கேஸ். என்ன நடந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ வேலைன்றது கொஞ்சம் டைட்டாக இருக்க தான் செய்யும். தூரமாக வர ஆர்டரையும் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. நேராக போவோம். இப்போ போயிட்டு ஒர்க்கை பார்ப்போம். அண்ட் டைமிங்லாம் சேஞ்ச் பண்ணலை, அதே டைமிங்கில் ஓட்டிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். பார்க்கலாம் வாங்க.
கைஸ் ஒரு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே நுழைந்து விட்டோம். பல்லு விளக்குற பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வாங்கணும். அதனால் இங்கே இல்லை அப்போ அது பல்லு விளக்குற பேஸ்ட் வேணும் கைஸ் நமக்கு. மேலே இருக்குது மேலே தான் போகணும். நம்ம பழசு வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட டைமுக்கு தான் எப்பயுமே யூஸ் பண்ணணும். அதனால் அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு அந்த ஸ்டாண்டு பாரு எனக்கும் பக்கத்தில் வைக்கிறதுக்கு அந்த மொபைல் அது இதுன்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கி போட்டு வச்சு கடுப்பாகுது. இல்லை அந்த கோணால் வைக்கிற மாதிரி சின்ன ஸ்டாண்டாக பாரு. வா இல்லையா அவன்கிட்ட காலியாது அது சரி எல்லாத்துக்கும் கொடுத்து காலி ஆகிடுச்சு கேஸ். நம்ம மொபைல் வைக்கிறதுக்குலாம் எதுவுமே இல்லாமல் இருக்குது பக்கத்தில். அதனால் அதுக்கு ஒரு ஸ்டாண்ட் ஒன்று ஏற்பாடு பண்ணுவோம் வாங்க. ஏதாவது ஜாமான் செட் ஆகுதான்னு பார்ப்போம் அதுக்கு. ஓகே கைஸ் இந்த மார்க்கெட்லேருந்து நம்ம வாங்கியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டெட்டால் சோப்பு அண்டு க்ளோஸ்அப்பு கோல்கேட்டுடைய ப்ரெஷ்ஷு இதுலேயே வந்து டங் க்ளீனர் வந்துடுது நமக்கு பின்னாடி. அதனால் இப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம கிளம்புவோம். நேராக போட்டு இப்போ நம்ம ரூமில் அந்த இந்தியன் ஃப்ரெண்டு ஒருத்தர் ரூமில் பார்ட்னர் இருக்காப்பில் பைபிளுக்கு மீன் வாங்கி கொடுத்தாச்சு உங்கள் ஊர் ஸ்டைலில் செய்யுங்கன்னு சொல்லி. ஸோ ரெடியாக இருக்கும் நேரம் போனோம்னா இப்போ உட்காந்து நம்ம அடித்து நோட் அவுட் பண்ணி சாப்பிட்லாம். லெட்ஸ் கோ ஜி ஃபேன். கைஸ் நம்ம அக்காமடேஷனுக்கு வந்து விட்டாச்சோ. ஸோ இப்போ நேராக உள்ளே போவோம். போயிட்டு மீன் குழம்பு இருக்குது. மீன் குழம்பு பங்களாதேஷ் ஸ்டைலில் செஞ்சுருக்காப்புல செஞ்சு சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு அப்படியே இப்போ நம்ம போகலாம். வழியை பாருங்கள் எல்லாம் குப்பையாக்கி வச்சுருக்குறாங்க. இந்த இடத்துக்குலாம் நம்ம எதுவும் வாக்குவாதம் பண்ண முடியாது. ஆரம்பத்தில் நம்ம வந்து ரொம்ப சொல்லிக்கிட்டு இருந்தோம். இப்போ விட்டாச்சு அந்த வழியிலே விட்டாச்சு நம்ம வேறு வழி இல்லைன்னு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். என்னத்தன்னு மனுஷன் சொல்கிறது ஆணையாதுக்கு பண்ணி வச்சுருக்காங்க அவங்க. பட் ஓகே நம்ம இப்போ போவோம் சாப்பிடுவோம். ஓகேவா மீன் குழம்பு ரெடியாக இருக்கும். எல்லாம் படுத்துருக்காங்க. கத்தாமல் கொள்ளாமல் நம்ம நைஸாக போயிட்டு இப்போ ரெஸ்ட் எடுக்கலாம் ஜிஃபேன். சரி ரெஸ்ட் எடுக்கலான்றேன். சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு டியூட்டி கிளம்பலாம் வாங்க போய். சாப்பாடு ரெடியாகி விட்டது. ஸோ உங்களுக்கு பார்த்தால் தெரியும் இந்த பையன்தான் சமைச்சான். சூப்பராக சமைக்கிறான் உண்மையிலே. இப்போ பாருங்கள் மீன் குழம்பு. இது வந்து பங்களாதேஷ் ஸ்டைல் மீன் குழம்பு. லைட்டிங் இல்லை ரூமில் மற்றவங்க தூங்குறாங்கன்றதால இது மீன் பீஸ் பாருங்கள். கொஞ்சம் வறுத்து போடுவாங்க இவங்க. மஞ்சத்தூள் போட்டு எண்ணெய் போட்டு வறுத்து உருளைக்கிழங்கு அது இதுன்னு எல்லாத்தையும் போட்டு தாக்கியிருக்காங்க. கத்திரிக்காய் கூட இருக்குது இதில். ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வெளிச்சம் கூட்டுறோம் பாருங்கள் பார்த்தீங்களா. வாவ் அழுதால சாப்பிடுவாங்க சூப்பர். அப்போ சரி இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு அடுத்த கட்ட வேலையை பார்க்கலாம் ஜிஃபேம். ஓகே ஜிஃபேம் சொருவிலே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம கிளம்பியாச்சு. மணி வந்து பார்த்திங்கன்னா 6:36 ஆகிடுச்சு. 6:40 ஆக போகுது. ஸோ இப்போ நம்ம வந்து 7 மணிக்கெலாம் லாகின் பண்ண போகிறோம். 8 மணிக்கு தான் ஆக்சுவலாக நம்மளுக்கு ஒர்க்கிங் ஹவர்ஸு. 8 o'clockலாம் ஸ்டார்ட் ஆகிடும். பட் நம்ம வந்து அது என்ன சொல்கிறது அந்த இது 1 hour பிஃபோர் வந்து ஆன்லைன் போக முடியும். ஸோ நிறைய தடவை நம்ம வந்து சொல்லியிருப்போம். ஸோ மைக்கெல்லாம் கொஞ்சம் உள்ளே அங்கே இங்கேன்னு வச்சு கொஞ்சம் பதுக்கி வச்சு பேசுகிறோம். ஏன்னா என்னோடய நிலமை வந்து அந்த மாதிரி இருக்குது. இப்போ நான் வண்டி ஓட்டிகிட்ருக்கிற நிலமை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாம் மைக்கு அது இதுன்னு சொல்லி போட்டு பூட்டி வச்சு ஜாக்கெட்டை போட்டு கழுத்துக்கு ஒன்று போட்டு அதுக்கப்புறம் அப்படியே உட்காந்துருக்கேன். ஐஸ் மாதிரி ஷூ எல்லாமே மாட்டியாச்சு. பிகாஸ் குளிர் ரொம்ப ஓவரு. நம்ம டிரைவர் நண்பர்கள் அதிகபட்சம் வண்டி தான் ஓட்ட போகிறேன், எனக்கு அதிகபட்சம் வண்டியில் தான் ப்ரோ வேலையே அப்படின்னிங்கன்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக இருங்க. குளிருக்கு தேவையானது எல்லாம் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். ஓகேவா? எனிவே ஸோ இப்போ வாங்க வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரோல் போடுவோம். அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவரும் பெட்ரோல் போட கிட்ட போயிருக்கிறாரு. அவரோட இதில் அவ்வளோவா பெட்ரோல் பிடிக்காது மேபி. ஸோ அவருக்கு எவ்வளோ பிடிக்குதோ அவ்வளோ பெட்ரோல் போட்டோடனே மீதி வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோலு நான் போட்டுப்பேன். சரி வாங்க போகலாம். இப்போ அதாவது மேபி ஒரு 10-15 ரியாலுக்கான பெட்ரோல் எனக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். லட்சே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க ஜிஃபாம் போகலாம் ஃபேம். ஸோ ரொலியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கேருந்து டீ குடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிளம்புறோம். இங்கே என்னடா உருண்டையாக இருக்குன்னு பார்க்குறீங்களா, மொபைல் ஹோல்டர் ஏர் டைட் இது. இப்படி சொல்லி இங்கேருந்து கீழேருந்து பக்காவாக இப்படி இதை லூஸ் பண்ணுன்னு வச்சுக்கோங்க. அப்படியே அழகாக லூஸ் ஆகிடும். அப்படியே பின் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் இப்படி டைட் பண்ணுன்னா வச்சு அப்படியே ஏர் டைட் ஆகிடுது. ஸோ அதெல்லாம் தான் இப்போ நம்ம ஓட்டிக்கிட்டு இருக்கோம். வெல்கம் ஹோட்டல்லேருந்து டீயை குடிச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் டீ வச்சிருக்கிறேன். ஸோ பக்காவாக வந்து பார்த்திங்கன்னா ஊருங்கப்பா சீக்கிரம் 2 பேர் பின்னாடி போய்ட்டுருக்குறீங்க. ஆர்டர் நமக்கு போட்டுட்டாங்க. எங்கே போட்டிருக்காங்கன்னா இங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்டருக்கு எனக்கு போட்டிருக்காங்க. ஆனால் பிக்கப் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து வெறும் 373 மீட்ரு விச் இஸ் க்ளவுட் கிச்சன். எத்தனை பேர் இப்போ உள்ளே முண்டிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரில. லெட்ஸ் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போதைக்கு இங்கேருந்து போவோம். அப்படி இப்படின்னு தப்பிச்சு கொஞ்சம் வெளியே போயிட்டு வெளியேருந்து எடுத்துகிட்டு கிளம்புவோம். நம்ம வாங்க போகலாம் ஜிஃபேன். ஓகே ஸோ இந்த கிச்சன் பார்க்லேருந்து தான் நம்ம இப்போ வந்து எடுத்தாகணும் ஆக்சுவலாக. ஸோ இது கிச்சன் பார்க் விச் இஸ் க்ளவுட் கிச்சன். ஊருப்பட்ட இது இருக்கும் உள்ளே. இப்போ கூட்டத்தை மட்டும் பாருங்கள், அவ்வளோவா இல்லை. இருந்தாலும் இது ஒரு கூட்டம் தான். வாங்க நம்ம ஆர்டரை தேடி பார்த்துட்டு கொண்டு போவோம். ஓகே கைஸ் ஒரு வழியாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2வது ஆர்டர் வந்து நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 3வது ஆர்டர் போட்டிருக்காங்க. இன்றைக்கி வந்து வியாழன்கிழமை. அதுவே தெரியாமல் தான் நான் வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கேன்னா பாருங்கள் நம்ம லட்சணம். எனிவே ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளம்புவோம். இங்கே பாருங்களேன்
குப்பையில் ஒரு டிவியை பார்த்தேன். ஸோ யார் வச்சுருக்கா அப்படின்னு சொல்லி தெரியல. ஒர்க்கிங் கண்டிஷனாக இல்லை எப்படி என்ன இது அது கூட தெரியல. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு டிவி இருக்குது. பட்டு நல்லா இருக்கா உடஞ்சிருக்கா அப்படின்றது தெரியல. ஐ திங்க் ஸோ இது உடஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல செக் பண்ணி பார்ப்போமா? எஸ். ஸோ இந்த கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா டிவியை போட்டு பொழந்துட்டாங்க. எனிவே இது என்ன பிராண்டு டிவின்னு பார்ப்போமா? அந்த இதுங்க, இது அந்த கர்வ் டிவி இல்லை, கர்வ் இல்லை, டிசிஎல் டிவி இது. எனிவே சரி வாங்க போகலாம். இப்போ நம்மகிட்ட அடுத்த ஆர்டர் கிளம்பணும். ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படி இப்படின்னு சொல்லி எத்தனாவது ஆர்டர் இது? எஸ், இப்போ வந்ததுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7வது ஆர்டரு. ஒரு 7:30க்கு வந்து பார்த்திங்கன்னா 7:10, 7:15, 7:15 போல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 7வது ஆர்டர் தூக்கியிருக்கோம். குடுன்னு போவோம். மணி வந்து இப்போது 11 ஆக போகுதுங்க. ஸோ எப்படியாவது ஒரு 14 ஆர்டராவது கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். இப்போ தான் 10வது ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். என்னடா 7ங்கிற 10ங்கிற அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஸ் ஆவீங்க நிறைய பேரும். பிகாஸ் கன்ஃபியூஸ்லாம் அவ்வளோ பெருசாக ஆக தேவையில்ல. பிகாஸ் நேற்று நான் 12 மணிக்கு மேலே ஒரு 3 ஆர்டர் ஓட்டிகிட்டு வந்தால. ஸோ அதுவும் இன்னி தேதிப்படி தானே வரும். ஸோ இன்றைக்கி 12 மணிக்கு மேலே தான் மறுபடியும் 0 ஆகும் அக்கௌண்ட்டு. அது வரைக்கும் நம்மளோட கோட்டா டெய்லி வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிடணும் எப்படியாச்சும். ஸோ அதன்படி வந்து பார்த்திங்கன்னா இப்போது தாறுமாறாக நோக்கி கொண்டு நம்ம சென்று கொண்டு இருக்கிறோம். ஸோ போவோம். இப்போ ஒரு பிக்கப் வந்திருக்கு. 3.7 கிலோமீட்டர், ஆனால் 10 மினிட்ஸ் வருதுங்க. அதேமாதிரி நம்ம லாஸ்ட்டாக போட்ட வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் அவ்வளோ பெருசாக ரீச் இல்லை. ஒரு வீடியோ ஒரு 5Kவாவது மினிமம் போகும்னு நினச்சேன். ஒரு காலத்தில் நம்மளது 20K, 30K, 100K அப்படின்னு சொல்லி அடிச்சுக்கிட்டு இருந்தோம். அதை அடிக்கிறப்போ நமக்கு அதோட அருமை தெரியல. ஸோ அந்த டைமில் ரொம்ப அசால்ட்டாக விட்டாச்சு. அருமை தெரிகிறப்போ இப்போ ஒன்றும் போல் போடலை. ஸோ அதனால் மறுபடியும் கொஞ்சம் கேப் விடுவோம். கேப் விட்டு திரும்பி நம்ம நடுவில் வீடியோஸ் போடலாம். ஓகேங்களா? நான் அது வரைக்கும் ஷார்ட்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுறேன். ஸோ யாரும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். ஓகேவா? எந்த பக்கம்ப்பா போகுது இது? என்ன போகுதுன்னு ஒன்றும் தெரியல. சரி போவோம். இப்போ ஒரு இது வந்து இப்போ ஒரு 3.4 கிலோமீட்டர், இன்னும் கிலோமீட்டர் பாக்கி இருக்குது. பிக்கப் பண்ணுவோம். பிக்கப் பண்ணிவிட்டு ஒரு 5 கிலோமீட்டர் கிட்ட காட்டிச்சு. பார்ப்போம், அதை போய் டெலிவரி பண்ணுவோம். கொஞ்சம் டிராஃபிக் வேறு இருக்குது இந்த இடத்துல. எனிவே ஸோ போவோம். குடுன்னு போயிட்டு இப்போ இதை எடுத்துகிட்டு போகலாம். அண்ட் நம்ம மறுபடியும் ஷார்ட்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணி போடுவோம். ஸோ ஊருக்கு போனதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று பண்ணுவோம் ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு. பட் எனக்கு இருக்கிற கமிட்மெண்ட்ஸ், லோன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் என்னால் அதை கம்ப்ளீட் பண்ண முடியும் கைஸ். அதனால தான் யாரும் தப்பாக நினச்சிக்க தேவையில்லை. போடுவேன். நான் எனக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் நான் வீடியோ போடவே மாட்டேன். அப்படிலாம் எதுவுமே கிடையாது. லெட்ஸ் சீ பார்க்கலாம். ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படியே உட்காந்துருக்கோம். நான் மைக்கில் பேசல. ஆக்சுவலாக மைக் உள் பக்கம் இருக்குது. அதோட இது பிடிங்கி வச்சுருக்கேன். ஒரு பக்கம் சார்ஜில் சொருவி வச்சுருக்கேன் ஃபோனை. அப்படியே ஹோட்டலுக்கு வெளியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்தா தெரியும், நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் தான் இருக்குது. அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். 12 மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா 5 ஆர்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ 6வதுக்காக வெயிட்டிங். இன்னொரு 1-2 சாப்பிட்றதுக்காக சாப்பாட்டுக்கு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ வெயிட் பண்ணுவோம். ஏதாவது ஒரு ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா நறுக்குன்னு வந்து விழுவோம். அந்த டைமில் கொண்டு போய் அதை கம்ப்ளீட் பண்ணுவோம். அது வரைக்கும் நம்ம இங்கே தான் வெயிட் பண்ணி ஆகணும். பிகாஸ் 12 மணிக்கு மேலே ஒரு 1 மணி வரைக்கும் நல்லாயிருக்கும். அதிகபட்சம் 2 மணி வரைக்கும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே மார்க்கெட் டவுன் ஆகும். அதுக்கப்புறம் அப்படியே காலையில் தான், நாளைக்கு தான் இனிமேல் சூடு பிடிக்கும். இதுக்கு மேலே அப்படியே முடிஞ்சிருச்சு. ஸோ வெயிட் பண்ணியிருப்போம். பார்த்துட்டு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம சாப்பாட்டுக்கு வேறு வழி பண்ணணும். அதுக்கும் ஒரு வழி பண்ணுவோம். ஒரு வழியாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம ஊருக்குள்ளே ட்ராவல் பண்ணும்போது எப்படி டோல்கேட்டில் நிப்பாட்டுவோமோ அந்த மாதிரி தான். ஸோ ரோட்டோரமாக இப்போ நம்ம நிற்கிறோம். ஸோ பார்த்தா தெரியும், இங்கெல்லாம் ஆள் இருக்காங்க. ஸோ இந்த கடையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிப்தா அண்ட் சப்பாத்தி ரோல், அதாவது சப்பாத்திக்குள்ளே ஈரல்லாம் வச்சு க்ரீம் போட்டு ஃபஸ்ட்டு அந்த ஜுபுன்னு சொல்லுவாங்க, அந்த ஜுபுன்லாம் தடவி அதுக்கப்புறம் ஈரல் வச்சு ரோல் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நம்ம ஆக்சுவலாக நான் பங்காளி ஹோட்டலுக்கு போயிட்டு கிச்சடி சோறுன்னு சொல்லுவாங்கள்ல, கிச்சடி தக்காளி சோறு மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து செஞ்சு வாங்கலான்னு சாப்பிட்லான்னு பார்த்தோம். பட் நான் இருக்கிறது இந்தாண்ட சைடு அவுட்டரில். இந்த வழியாக போனோன்னா ரூம் தான் எனக்கு வரும். என் ரூமை தாண்டி தான் நான் ஹோட்டலுக்கே போகணும். அகெயின் ஒரு 4 கிலோமீட்டர் சம்திங், 5 கிலோமீட்டர் கிட்ட. ஸோ இதுக்கு எதுக்கு நம்ம போய்கிட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணனுக்கும் எனக்கு தூக்கம் வருதுப்பானே, வரும்போது கொஞ்சம் சீக்கிரம் எனக்கு வாங்கிட்டு வந்துரு. அதாவது என்ன அப்படின்னா இது ரோல், இப்போ இந்த சொன்ன ரோல் தான். ஸோ அதனால் சரி ஓகே இதை நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ இதை நம்ம வாங்கி 6 ரியால் 12 ரியால் ஆச்சு. 12 ரியால் ஆச்சு. இது இப்போ நம்ம வந்து போயிட்டு சாப்பிட்டுட்டு படுக்க போகிறோம். பிகாஸ் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே. அதுக்காக நம்ம எந்திரிச்சோம்னா அகைன் திரும்பி சாப்பிட்டுட்டு திரும்ப தூங்கணும். இதுதான் இப்போதைக்கு பிளான். லெட்ஸ் சீ என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். சென்னை ஸ்பைஸ்லேருந்து நம்ம வந்து சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு 3 பீஸு கேக்கு நம்ம வாங்கியாச்சு. இப்பொழுது நம்ம இங்கேருந்து கிளம்ப போகிறோம். ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நேராக போகலாம். சாப்பிட்றத ஏன்டா காட்டலன்னு சொல்லி கேட்காதீங்க. பயங்கர ரஷ், ஒன்றும் பண்ண முடியல. எல்லாம் வெயிட் பண்ணாங்க. டக்கு சாப்பிட்டு நம்ம எந்திரிச்சாச்சு. அதுக்கு பதிலாக ஷார்ட்ஸ் எடுத்துருக்கோம். ஏன்னா அதை பாருங்கள். ஓகேவா? ஸோ மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். இல்லைனா நைட் வரைக்கும் பார்ப்போம். வீடியோ எப்போ முடிவு பண்ணி எனக்கே தெரியாது. பார்த்துக்கிட்டே இருங்க கைஸ். பார்த்தாச்சு. சரி பாரு போய்ட்டோ.
அண்ணா அங்கே கிளம்பி போயிட்டுருக்காரு பாருங்கள், கையில் பை வச்சுக்கிட்டு. அப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து கிளம்பிட்டோம். கேக் பீஸ் 2 வாங்கியிருப்பாங்க. உங்களுக்கு அந்த பேஸ்ட்ரி மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். பேஸ்ட்ரி மாதிரி இல்லை, கேக்கு தான். ஜாம் வச்சு, புளிப்பு வச்சு, செரி ஒன்று இருக்கும், செரி ஒன்று வச்சு, சக்கரைப்பாக்கு ஊற்றினாப்புல அப்படி இருக்கும். அடியில் 2 ரியால் தான் சென்னை ஸ்பைஸில். அது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போ இருந்துச்சாலும் சாப்பிடுவேன். குறிப்பாக இது வந்து எப்போ திரும்ப சாப்பிட அல்டிமேட்டாக இருக்கும். சாயந்தரம் டைமில் தூக்கி எந்திரிச்ச உடனே டப்பு கப்புடு வாய் கப்புடிச்சுட்டு அடிச்சோன்னா அப்படி இருக்குங்க அது. சூப்பர். ஒரு வழியாக லெட்ஸ் கோ. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளம்புவோம் ஜெஃபேன். ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரூமுக்கிட்ட வந்துட்டோம். நம்ம கம்பெனி வண்டி எல்லாமே நிற்கிது பாருங்க கண்ணா பின்னான்னு. ஸோ இப்போ எங்கடா போகிற, வண்டிக்கு எதுக்கடா அப்படின்னு சொல்லி இப்போ கேட்டுக்கிட்டிங்கன்னா, வண்டிக்குள்ளே உட்காந்து ஷார்ட்ஸுக்கு வாய்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ அந்த வாய்ஸ் கொடுப்பதற்காக தான் இப்பொழுது இந்த அரங்கேற்றங்கள் நடந்து கொண்டிருக்கு. இங்கே பாருங்கள், நம்ம வண்டியோட மீட்டரில் இப்போ எந்த ஒரு இதுவுமே வராது. வண்டி ஸ்டார்ட் பண்ணுறோம் பாருங்கள், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர் ஆகிடுச்சா. ஒன்று ஹேண்ட் பிரேக் இருக்குது, ஒன்று சீட் பெல்ட் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஸ்டேரிங் லோகோ காட்டுது, அதாவது ஏர் பேக் லோகோ. ஸோ அது வந்து சம் டெக்னிக்கல் இஷ்யூ இங்கே, அதனால் அது மட்டும் காட்டுது. எனிவே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மைக் செட்டப் எல்லாம் எடுத்து இப்போ இங்கே உட்காந்து வாய்ஸ் கொடுத்துக்கலாம். இப்படி தான் என்னோட இது போயிட்டுருக்கு. ஸோ இப்போது வண்டி ஏன் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா, உள்ள வாய்ஸ் கொடுத்துட்டு அது வரைக்கும் வார்ம் அப் ஆகட்டும். ஏன்னா வண்டி கொண்டு போய் அங்கே போட்டுருவோம். ஏன்னா ரொம்ப தூரம் இருக்கும் ரூம் விட்டு. சாயந்தரம் வரும்போது பயங்கரமாக நடுங்கி தள்ளிடும், அதனால தான். சரி வாங்க, இப்போ நம்ம கிளம்பலாம் ஜிஃபேம், வாய்ஸ் கொடுத்துட்டு. ஜிஃபேம், ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டே 3 மணி வந்து இப்போது 4 ஆக போகுது. ஸோ இப்போ எந்திரிச்சு ஹோட்டலுக்கு போகிறோம் சாப்பிட்றதுக்காக. அண்ட் வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயில் சர்வீஸ் பண்ணணும். ஸோ அதையும் கொண்டு போய்ட்டு என்னென்னு சொல்லி இப்போ நம்ம பார்த்துக்கலாம், ஓகேவா? ஸோ இப்படி தான் எனக்கு டைம் கிடைக்காம பார்த்தீங்களா, ஒரு 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 வேகத்தில் அப்படியே உடம்பெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு 2 vlog எடுத்து போட்டேன். 3ஆவது vlogல என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்களே, இப்படி தான் 3 நாளாக எடுத்து போட்டிருக்கேன். பட் இதே வரும்போது பிட்டாக எடுத்து எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி போடுவோம் டே டு டே லைஃப்பில் என்ன நடக்குது பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ டே 3 நம்ம கண்டினியூ பண்ணுறோம். வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வார்ம் அப் போட்டாச்சு. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணி வார்ம் அப் போட்டேன். ஏன்னா இங்கே பாருங்கள், என் மைக்கெல்லாம் இங்கே கிடக்கு பாருங்கள். மைக்கெல்லாம் எடுத்து போட்டு இங்கே வச்சுருக்கேன். பிகாஸ் இங்கே தான் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு என்னது வாய்ஸ் ஓவர்லாம் நம்மளுக்கு இங்கே தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. சலாம் CALAM சலாம் ஆப் எதுவும் அப்டேட் ஆகலையா என்னன்னு சொல்லி தெரியல. என்னடா இது, சலாம் ஆப்பு ஓகே, எல்லாம் கரெக்டாக தானே இருக்குது. ஓப்பனே ஆக மாட்டேதுங்க சலாம் ஆப். அதில் எவ்வளோ நெட் இருக்குது, எவ்வளோ டேட்டா இருக்குன்னு சொல்லி எதையுமே பார்க்க முடியல. இப்படியே வந்து அதோட இன்டர்ஃபேஸ் கொய்யால ஓப்பன் ஆகிட்டான்டா ஒரு வழியாக. ஸோ நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 209 GB இருக்குது. பரதேசி பையில 209 GBயில் 127 GB நான் யூஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி காட்டுது. என்னடா இவங்களோட கணக்கு வழக்கிட்டே எனக்கு புரியல. ஓகே, ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 59 GB தான் டேட்டா என்ன இருக்குதுன்னு சொல்லி காட்டுது. இதை நம்ம யூஸ் பண்ணிடக்கூடாது, ஏன்னா பிகாஸ் நமக்கு வந்து மற்றதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படுது. எனிவே, ஸோ இப்போ அரஃபாத் ஹோட்டலுக்கு போவோம். என்னென்னு தெரில, திடீர்னு தஹாரி சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு. போவேன், அங்கே போய் பார்ப்பேன். ஒருவேளை சமோசா இருந்துச்சுன்னா சுட சுட சமோசா சட்னி கூட இழுத்து போட்டு அடித்து சாப்பிட்டு வரும். நறுக்குன்னு இருக்கும், பச்சை சட்னி போட்டு கொடுப்பாங்க. வாங்க இப்போ போயிட்டு அதை போய் சாப்பிடுவோம் ஜிஃபேன். இன்னொரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ஒரு பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருக்கும்யா. ஒரு வழியாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்தாச்சு. அண்ட் கடையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கேரளா கடையில் அரஃபாத் ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற கடை பேர் என்ன, ஸ்பைஸ் ஹட்டு. ஸோ இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அரஃபாத் ஹோட்டலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் இருக்குது. பூஸ்ட் வாங்கி குடிச்சிட்ருக்கோம். ஆனால் 3 ரியாலுங்க பூஸ்ட்டு. அதுக்கப்புறம் பசி எடுத்தால் இது வந்து 3 அந்த உருண்டையாக வச்சுருப்பாங்க தெரியுமா, இனிப்பாக இருக்கும், மைன்யூட்டாக இனிப்பாக இருக்கும். சரி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு ஐடியா. ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் பண்ணி தான் வச்சுருக்கேன். இன்னும் எதுவும் ஆர்டர் அடிக்கலை. அடிச்சதுன்னா ஒரு 2-3 ஆர்டர் ஓட்டிட்டு போகலாம் அப்படின்ற ஒரு ஐடியா. ஸோ பார்க்கலாம் என்ன ஏதுன்னு. இங்கேயே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம. நல்லாயிருக்கு, சூப்பர். அப்போ என்னடா வாழ்க்கை அப்படின்ற மாதிரி இருக்குங்க. டெய்லி வந்து பார்த்திங்கன்னா யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கிறதா இருக்குது. என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே வெளிநாட்டில் எழுந்திரிச்சு ஓட்டுறோம். இப்படியே 11 வருஷம் ஓடிடுச்சுங்க. ஒரு சாமர்த்தியம் 11 வருஷம் அப்படியே போயிடுச்சு. நம்ம ஊரில் போயிட்டு ஒரு 40,000 சம்பாதிக்கிறதுக்கு வழி இல்லையா அப்படின்ற மாதிரி மண்டை அப்படியே யோசிக்கிறதா இருக்குது. சென்னை பக்கம் போனால் சம்பாதிக்கலாம், எங்கே தங்குறது, எங்கே போகிறது, ஃபேமிலியோட ஷிஃப்ட் பண்ணிட்டு போகிறதும் வேஸ்ட்டு. ஏன்னா ஒரு ஸ்டேபிளான இன்கம் இல்லாமல் போக முடியாது. ஒரு 40,000 சம்பாதிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டு யோசிச்சுக்கிட்டே இருக்குது. என்ன வேலை அங்கே கிடைக்கும், மறுபடியும் டிரைவிங் தான் கிடைக்கும். டிரைவிங் இல்லாமல் வேறு ஏதாவது பண்ணால் சரி, ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டினா மாதம் ஒரு 40 ரூபா எடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய யூடியூப்ஸில் வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கேன். நிறைய பேர் சொல்கிறாங்க இன்றைக்கி 1200 எடுத்தேன், 300 எடுத்தேன், 800 எடுத்தேன், 2000 எடுத்தேன் அப்படி இப்படின்லாம்.
பட் அதெல்லாம் டெய்லி பேசிஸில் ஓட்டும்போது அதெல்லாம் சாத்தியமா இல்லையா அப்படிங்கிறது எனக்கும் தெரியல. ஸோ பார்க்கலாம் என்ன இதுன்னு சொல்லிவிட்டு செக் அவுட் பண்ணுவோம். எது எப்படி நடக்குதோ பார்த்துக்கலாம். இப்போதைக்கு உட்காந்துருக்கேன், அப்படியே போவோம். எவ்வளோ நாள் இன்னும் நம்ம வாழ்க்கை சவுதியிலே எழுதியிருக்கோம் அப்படின்றது நமக்கு தெரியாது, பார்த்துக்கலாம். ஓகே ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கிளம்பியாச்சு. ஸோ நேற்று நம்ம வண்டியை வந்து பாருங்கள், ஒருத்தன் மறுபடியும் இடிச்சிட்டான். பட்டை புண்ணுலேயே மறுபடியும் படம் வைக்கிறான். இங்கே பாருங்கள், இடித்து நல்லா கோடு போட்டு ஸ்க்ராட்ச் பண்ணிட்டான். பத்தாததுக்கு என்ன அடிபட்டுருக்கு, இங்கே என்ன அடிபட்டுருக்குன்னு இப்படி எட்டி உதச்சி இருக்கிற பம்பரை மறுபடியும் கீழே பிடுங்கி விட்டான் தெரியுமா. அப்புறம் எடுத்து மறுபடியும் நான் லாக் பண்ணேன். இப்படியும் தன விட்டு பிடிச்சவனுங்கெல்லாம் இருக்கிறானுங்க அப்படிங்கிறது நினைக்கும் போது ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா இரிட்டேட் பண்ணுது. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இடிக்கிறது இடிச்சிட்டு அண்ட் என்ன தெரியுமா ஒரு பெரிய கோல்மால் பண்ணிட்டு போயிட்டான். நேற்று இடிச்சிட்டான், நான் வண்டி ஓரம் கட்டிட்டேன், போலீஸ்க்கு ஃபோன் அடி அப்படின்ட்டேன். அவன் பார்த்துட்டு எங்கே உனக்கு டேமேஜ் இருக்குது, எங்கே ஒரு டேமேஜ் வந்து இங்கே டேமேஜாக இருக்கேன், இதே இப்போ தான் நான் கஷ்டப்பட்டு நான் போட்டேன், அந்த பம்பரை நீ மறுபடியும் டேமேஜ் பண்ணிட்டேன் அப்படின்னேன். அதுக்கு என்ன சொல்கிறான், இங்கே பாரு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன், எனக்கு டைம் இல்லை, சரியா எனக்கு டைம் இல்லை, இந்த என் நம்பர் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு டக்கு 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 டக்குன்னு ஏதோ ஒரு நம்பர் டைப் பண்ணான் போயிட்டான். நானும் சரி ஓகே நம்ம